ஹலோ பேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ட்ரீம் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியான ட்ரெண்டிங்கான ட்ரீம் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சோக் பண்ணுறதுக்காக மில்க் ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சுகர் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கனாஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சேனலில் கனாஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கனாஷ் ஆட் பண்ணி இந்த மில்கில் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னா கனாஷில் இருக்க சுகரே போதும், அதுவே போதுமான அளவு தான். நீங்கள் அப்படியே மில்க்கு கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல். இந்த கேக் ஃபுல்லாகவே சாக்லேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய சுகர் சிரப்புக்கு பதிலாக இந்த மாதிரி கனாஷில் மில்க் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம விப்பிங் க்ரீமை எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் எப்படி ஸ்டிப் வீக் வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த விப்பிங் க்ரீமில் நான் கொஞ்சமாக கனாஷ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாக்லேட் மவுஸ் வந்து கிடைக்கும். விப்பிங் க்ரீம் எடுத்த உடனே பீட் பண்ணி வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் கனாஷ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ட்ரீம் கேக் செய்கிறதுக்கான டின். நிறைய சைஸில் நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பிங்க் இருக்குது, கோல்டு இருக்குது, அதுக்கப்புறமா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. 1/4 kg, 1/2 kg, 1 kg வரைக்கும் நம்ம அதில் தாராளமாக செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாக்லேட் ஸ்பஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் மில்க்கை ஆட் பண்ணி நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் கூட சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கிட்ட சாக்லேட் மூஸ் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயருக்கு சாக்லேட் ஸ்பஞ்ச் வச்சுருக்கோம், ரெண்டாவதாக மில்கில் சோக் பண்ணியிருக்கோம், மூணாவது சாக்லேட் மூஸ் வந்து இதில் அப்ளை பண்ணி நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம க்ரீம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமை ஒழுங்காக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடைய ஃபுல் வீடியோ நம்மளுடைய சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ரீம் ஒழுங்காக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ஸ்டெப் கரெக்டாக இருக்கும். இப்போது கனாஷ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1:1 ரேஷியோவில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கனாஷை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணாலும் கனாஷ் கரெக்டாக இருக்கும். பட் இது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும்ன்றதுனால நான் ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் விப்பிங் க்ரீம் ஒழுங்காக பீட் பண்ணல அப்படின்னா இந்த சாக்லேட் கனாஷ் கூட அது மிக்ஸ் ஆகிடும். அப்படி மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும் போது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஆக்சுவலி 5-in-1 ட்ரீம் கேக்னால் லேயர் தனித்தனியாக தெரியணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து க்ரீம் ஒழுங்காக பீட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாக்லேட் வந்து இதில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீம் தெரியாத அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சிலவங்களுக்கு அதை வந்து ஸ்பூன் வச்சு இது பண்ணும் போதே அப்படியே வந்து நல்லா கம்பைன் ஆகிடும். அந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய க்ரீம் வந்து நீங்கள் கரெக்டாக பீட் பண்ணலன்னு அர்த்தம். கனாஷ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. அதுக்கப்புறமா நம்ம டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக வரும். பட் வந்து நம்ம டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால ஒன்ஸ் நீங்கள் சாக்லேட் ஊற்றுனதுக்கப்புறமா எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அது செட் ஆகிடும். நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணணும். ஹீட்டாக இருக்கும் போதே ஆட் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க க்ரீம் வந்து சீக்கிரமாகவே வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கும் போது அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீமும் சாக்லேட்டும் சேர்ந்து ஒன்றா கம்பைன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மெல்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா சாக்லேட் கம்ப்ளீட்டாக வெந்துடும்.
ஸோ அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது சீக்கிரமாகவே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து மேலே டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சாக்லேட் தெரியாத அளவுக்கு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள் கஸ்டமர் வந்து கொக்கோ பவுடர் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஓவர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே கசப்பாக இருக்கும். லைட்டாக அந்த சாக்லேட் லேயர் தெரியாத அளவுக்கு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரீம் கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைடில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃபீஸே இல்லாமல் ஈஸியாக வீட்டில் இருந்து பேக்கிங் பண்ணலாம். அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டுமே போதும். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.